ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராஸ் ஃப்ளாட் லோடிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாட் லோடிங்கை கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதுக்காக தான் நான் இதையே சொல்லிக் கொடுத்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் போட்ட மாதிரியே பேரலாக ஒரு லைன் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட் லோடிங்க்கு அதாவது இந்த கிராஸ் ஃப்ளாட் லோடிங்க்கு நம்ம அவுட்லைன் வரைய தேவையில்லை. இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வர மாதிரி 2 கார்னர்லேயும் போட்டுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வரணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் நம்ம பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ நானும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கரெக்டாக அந்த லாஸ்ட் அந்த கார்னர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெக்டாங்கிளுடைய அந்த கார்னர் பார்ட்லேருந்து நீடிலேருந்து த்ரெட் எடுத்து குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நான் லைன்லேயே தான் போட போகிறேன். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. இப்போ பேக் வந்துட்டேன். இப்போ குத்தியாச்சு. ஒரு சின்ன லாக் நான் எங்கே போட போகிறேன்னா அதுக்கு ஃபார்வர்டாக போட போகிறேன். அதாவது நான் அந்த லைனுக்கு கீழே வரல, லைனுக்கு சைடில் போயிட்டேன். அதாவது ஃபார்வர்டாக போயிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைனுக்கு சைடில் போயிட்டேன். அதாவது லைன் எங்கே இருக்கோ அங்கே தான் நான் லாக் போடுறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக கீழே அல்லது மேலே லாக் போட்டிருப்போம். ஸோ இந்த கார்னரில் வரும்போது மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஷேப் வரும். அதாவது அந்த குட்டியாக ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் எப்படி போடுறேன் பாருங்கள். இப்போது கீழே போயிட்டேன், ஒரு குத்தியாச்சு. ஒரு லாக் போடுறது அந்த லைனில் எப்படி இருக்கோ, அதாவது சைடில் ஃபார்வர்டாக அந்த மாதிரி போயிட்டேன் நான். இப்போது பேக் வரேன். இப்போ நான் குத்திட்டேன். லாக் எங்கே போடுறேன் பாருங்கள். இப்போது மேலே போடுறேன். ஸோ அந்த லைனை நம்ம கவர் பண்ணணும், கேப் இல்லாமல். அவ்வளோதான். இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ ஒரு த்ரெட் தான் வந்தது, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், லாக் போட்டுட்டு மேலே போயிட்டேன். ஸோ இப்போ அப்படி ரிவர்ஸ் வந்துடுறேன். இப்போ ஒரு லாக் போட்டுடுறேன், ஒரு செயின் போட்டுடுறேன். இதுக்கு லாக் கொஞ்சம் அந்த லைனில் அப்வர்டாக போடுறேன், அதாவது ஃபார்வர்டாக போடுறேன். இப்போ நமக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த ஷேப் தான் இதில் மெயினாக தேவைப்படும். அல்லது இந்த பாக்ஸை கவர் பண்ணுறது இந்த ஷேப்பில் தான் நம்ம எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெகுலராக எப்படி போடுறோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். பட் ஒரு சைடில் மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அதை நான் எப்படி உங்களுக்கு ட்ரா பண்ணி சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸில் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளை, அதாவது அந்த ஷேப் கிடைக்கிறதுக்காக இந்த ட்ரையாங்கிளை கவர் பண்ணுறதுக்கு இப்படி மேலே போயிட்டோம். மேலே லாக், சைடில் இதே மாதிரி ஃபார்வர்டாக லாக். இது மாதிரி தான் நம்ம லாக் போட்டு போயிட்டே இருக்கிறோம். அதாவது அந்த ஷேப்பை கவர் பண்ணுறதுக்காக போயிட்டே இருக்கோம். இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, மேலே போயிட்டோம், இங்கே ஒரு லாக், கீழே வந்துட்டோம், அப்போட ஒரு லாக். இப்போ இதுக்கு நம்ம அந்த லைனுக்கு கீழே ஒரு ஸ்டிச்சு போட்டு மேலே ஒரு லாக் போட்டால் போதும். அதாவது இந்த சைடு கீழே வரும்போது மட்டும் இப்போ பாருங்கள், ஒரு லாக் மேலே போடுறோம். ஸோ நாங்கள் செய்கிறத பாருங்கள். நான் சொல்லும்போது சம்டைம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும். நான் போடுறத பாருங்கள், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸாக சொல்லிக் கொடுத்த ஃப்ளாட் லோடு அல்லது சாட்டின் ஸ்டிச்சின் பேர் ஃப்ளாட் லோடையும் இந்த கிராஸ் லோடையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ப்ராஜெக்ட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கேப்பே இல்லாமல் ஈஸியாக ஒரு ஃபில் பண்ண முடியும் ப்ராஜெக்டை. நான் ஆல்ரெடி பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து எப்படி ஃபோன் மூலமாக நம்ம ட்ரேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், அதாவது ஒரு பிக்சர் ட்ரா பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணி நீங்கள் இந்த ஸ்டிச்சை போடுங்க. ஸோ நான் பேசிகிட்டே இருக்கும்போது நான் எப்படி ஸ்டிச் போடுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க கிளியராக. இப்போ உங்களுக்கு பெருசாக பிக்சர் ட்ரா பண்ண தெரியல, ஓனாக ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ட்ரேஸ் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு இமேஜை சேவ் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பெரிய இமேஜாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கார்பன் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா கார்பன் பேப்பரை ஃபஸ்ட்டு அந்த பெரிய நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கீங்களா அதை ட்ரேசிங் பேப்பர் இருக்கும், ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும்.
காப்பி பண்ணிவிட்டு ட்ரேசிங் பேப்பரில் இருந்து கார்பன் பேப்பர் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற A4 ஷீட்டில் இருந்து கார்பன் ஷீட் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக அந்த பிக்சர் வந்து வராது. ஸோ அந்த மிஸ்டேக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பிக்சர் வந்து கரெக்டாக வராது. அதனால் A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை நீங்கள் ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரேசிங் பேப்பருக்கு அடியில் கார்பன் பேப்பர் கிளாத்துக்கு மேலே வச்சு நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி பெரிய பிக்சராக நீங்கள் வந்து ட்ரா பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து டிசைன் பண்ண போகிறீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து பண்ணணும். இதே ட்ரேசிங் மெத்தட் தான் நம்ம என்னென்னா ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது பல்லாக்கு டிசைன்லேருந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், ட்ரேசிங் மெத்தட் வேணும்னு. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு ட்ரேசிங் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ட்ரேசிங் மெத்தட் தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராஜெக்ட் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தெரியாத சிஸ்டர்ஸ் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம குரூப்பில் இருக்கிற சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது யூடியூப் மூலமாக வந்து கற்றுட்டு நீங்கள் வந்து ஓனாகவே நீங்கள் டிசைன் மேக் பண்ணுவீங்க. ஸோ வீட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ட்ரேசிங் மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஓனாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கமெண்ட்டை பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுவேன் அல்லது நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து போயிடுவேன். ஸோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் அதாவது அந்த கார்னருக்கு வந்துட்டோம். ஸோ கார்னர்லேயும் அதே மாதிரி தான் நம்ம இப்போ நான் ஒரு லாக் போட்டுட்டேன். லாக் வந்து அப்வர்டாக போட்டுடுறேன். ஸோ அந்த லைனை வந்து நம்ம கவர் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிளாக பண்ணணும். உங்களுக்கு வந்து இது புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி நீங்கள் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சின்ன சின்ன கேப்லாம் இருக்குது, அன்னீவனாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து கவர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பீடும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிஸ்டேக் வந்து தெரியாது. சிஸ்டர் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணினீங்க, குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிங்க, பர்ஃபெக்டாக இருந்தது. எந்த மிஸ்டேக் எந்த கேப் எதுவுமே இல்லை, அழகாக பண்ணியிருந்தீங்க நிறைய சிஸ்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய இமேஜஸ்லாம் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு மெத்தடில் ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ எல்லாருமே ப்ராஜெக்ட் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னுடைய நான் டோரா ப்ராஜெக்ட் பண்ணதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய சிஸ்டர் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து சும்மா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இது கிளியோட அந்த ஃபெதர் பாட்டம் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்னென்னா கிராஸ் லோடிங் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக பண்ணுறதோட கிராஸுக்கு அதாவது அந்த பெட்ரல்ஸில் அல்லது லீஃபில் ஃபில் பண்ணுவோம்ல அதே மாதிரி உள்ள நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது கிராஸ் லோடிங் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த கிராஸ் லோடிங்கை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிராஸ் லோடிங்க்கும் அதாவது கேப் அதிகமாக இருக்கிற 2 கிராஸ் லோடிங்க்கும் கேப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணிவிடுங்க, அந்த கேப் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ கிராஸ் லோடிங்க்கு இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் கொடுத்து அதாவது செப்பரேஷன் காமிக்கிறதுக்காக அந்த ஃபெதர்லேயே நம்ம வந்து இந்த சைடு ஒரு கிராஸ் லோட் போட்டிருக்கோம், இன்னொரு சைடு நம்ம ஒரு கிராஸ் லோட் போட்டிருக்கோம். அதை செப்பரேஷன் காமிக்கிறதுக்காக நம்ம இந்த சைடு அந்த சைடு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக சென்டரில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து ஒரு டெடியோட ஸ்டொமக் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு கெஸ்ஸிங்காக சொல்கிறேன், வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பெரிய பாட்டமாக இருக்குது, அதாவது அந்த பானை ஷேப்பில் இருக்குது. அந்த பானை ஷேப் நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டு நீங்கள் ஒவ்வொரு லைனுக்குள்ளேயும் நீங்கள் வந்து ஃப்ளாட் லோடிங்கை வந்து கவர் பண்ணணும். ஸோ இப்போது மேலே ஒரு ஃப்ளாட் லோடிங் கீழே ஒரு ஃப்ளாட் லோடிங் போட்டிங்க, சென்டரில் கேப் இருந்துச்சு அப்படின்னா சென்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. இல்லை இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ பாருங்கள், மேலே ஒரு ஃப்ளாட் லோடிங்கை ஃபில் பண்ணிட்டோம், கீழே இருக்கிற லைனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம், ஒரு செயின் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு லாக் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸாக போட்ட ஃப்ளாட் லோடிங்க்கு உள்ளே வந்து எடுத்து குத்திடணும். அது வந்து நிறைய ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே நீங்கள் குத்தி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வரும். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த ஒரு ஸ்டொமக் பார்ட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் போட்டு ஃப்ளாட் லோடிங் அதில் நீங்கள் கவர் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் லோடிங்கை நீங்கள் போட்டுட்டீங்க, ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி போட்டுட்டீங்க. அதாவது இப்போ நீங்கள் ஸ்டொமக்கை ஃபீல் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி போட்டாச்சு, நம்ம லைன் ஃபுல்லாக போட்டாச்சு ஃப்ளாட் லோடிங். இப்போ செகண்ட் லைன் நீங்கள் வரீங்க, செகண்ட் லைனை இதே மாதிரி தனியாக நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிற கேப்பை ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், இதுவும் நான் ஃப்ளாட் லோடிங் தான், பட் லாக் நான் எங்கே போடுறேன் அப்படின்னா ப்ரீவியஸாக போட்ட ஃப்ளாட் லோடிங் உள்ளேயே லாக் போடுறேன், குத்திட்டேன், லாக் வந்து உள்ளே போட்டேன் பாருங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இன்னும் நெருக்கமாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட வேண்டிய தேவையில்லை. எந்த இடத்துல நீங்கள் செப்பரேஷன் காமிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு செப்பரேஷன் காமிச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல செப்பரேஷன் தேவையில்லை, அந்த இடத்துல ஃபில் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளாட் லோடிங் ஃபுல்லாக கவர் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஃபில்லிங் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளாட் லோடிங்லேயே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பண்ண டோரா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இது வந்து பிகினராக இருக்கும்போது ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் ஓவராலாக வந்து பிக்சர் பார்க்கும்போது டோரா பர்ஃபெக்டாகவே வந்திருந்தது. இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து செப்பரேஷன் காமிக்க வேண்டாம், எனக்கு வந்து ஃபில் பண்ணணும். அதனால நான் ப்ரீவியஸாக இருக்கிற ஃப்ளாட் லோடிங்க்கு அந்த பாக்ஸ்க்குள்ளே விட்டு நான் ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து நெருக்கமாக அந்த ஃப்ளாட் லோடிங் வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஷூ இருக்கிற பாருங்கள், ரெட் கலரும் வேணும், க்ரீன் கலரும் வேணும். அப்போ க்ரீன் கலரை தனியாக வந்து ஃப்ளாட் லோடிங் போட்டிருக்கேன், ரெட் கலருக்கு தனியாக ஃப்ளாட் லோடிங் போட்டிருக்கேன். இடையில இருக்கிற சென்டரில் இருக்கிற கேப்பை வந்து நான் பிளாக் கலர் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து செப்பரேஷன் காமிச்சிருக்கிறேன். ஸோ அதில் வந்து நமக்கு ஃபில்லிங்கும் கவர் ஆகிடுச்சு, நமக்கு அந்த ஷூவில் வந்து அந்த சாக்ஸ் வந்து செப்பரேட் பண்ண மாதிரியும் காமிச்சிருக்கு. இப்போ வந்து இந்த பாருங்கள், டோராவோட பாட்டம், அந்த பாட்டம் வந்து நான் கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பேக்லேயும் அதே மாதிரி தான். செப்பரேஷன் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸோட ஸ்டிச்சிலேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். பட் எனக்கு அந்த இடத்துல கேப் இருந்தனால நான் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஹேர் பாருங்கள், அந்த இடத்துல லைட்டாக நான் அந்த ஹேரில் வந்து அந்த செப்பரேஷன் காமிக்கிறதுக்காக நான் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து ஒவ்வொரு ஃப்ளாட் லோடிங்க்குமே நான் வந்து செப்பரேஷன் காமிச்சிருக்கேன். ஸோ எந்த இடத்துல எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ கண்ணுக்கு பாருங்கள், என்னால் ஃப்ளாட் லோடிங் அந்த டைம் கொடுக்க முடியல, அதனால வந்து நான் செயின் ஸ்டிச்சே கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். அதாவது செயினில் நீங்கள் ஃபில்லிங் வந்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், செகண்டோ தேர்டோ கிளாஸும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க செயினில், அந்த ஃபில்லிங் கொடுத்து நீங்கள் கண்ணுக்கு பண்ணிடுங்க. முக்கியமாக மெயினாக வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பிக்சர் வந்து அவுட்லைன் கொடுத்துருங்க. ட்ரா பண்ணிவிட்டு எல்லாமே பிளாக்ல வந்து அவுட்லைன் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் பிக்சர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ணெல்லாம் நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க. ஏன்னா கண்ணை லாஸ்ட்டாக நம்ம எல்லாமே ஃபில்லிங் முடிச்சுட்டு கண்ணை பண்ணும்போது கண்ணெல்லாம் ரொம்ப சுருங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு கண்ணை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. லிப்பு, இந்த குட்டி குட்டி பார்ட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பெரிய பெரிய பார்ட், இந்த ஃபேஸாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் எடுக்கணும் பிக்சர் இல்லை, நீங்கள் எந்த பிக்சர் வேணால் எடுக்கலாம். காட் இமேஜ் எடுத்துக்கலாம், பர்சன் எடுத்துக்கலாம், அல்லது ஏதாவது உங்களுக்கு இன்ஸ்பைரிங் பர்சன்லாம் இருப்பாங்கல்ல அவங்கள எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு தாண்டியா கேர்ள்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க ப்ராஜெக்டில், நீங்கள் பிரிண்ட்ரெஸ்ட்டில் பார்த்தா தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது வந்து ராதா கிருஷ்ணா எது உங்களுக்கு வேணுமோ, அல்லது வந்து ரிலீஜியன் சம்மந்தமாக நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எனக்கு நீங்கள் ஒர்க் வந்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நெக்ஸ்ட்டு ஃப்ரீ குரூப்பில் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஏதாவது ட்ரேசிங் மெத்தட் வேணும்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுறதை பொறுத்து, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் ட்ரேசிங் மெத்தட் வந்து, அதாவது கார்பன் ஷீட்டில் எப்படி வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும் அந்த மாதிரி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராஜெக்ட் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஃப்ரீ குரூப் வந்து இன்னும் 2 வீக்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக, அதுக்கு அடுத்த வீக் ஃபுல்லாக வந்து ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ குரூப் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் வேலையை முடிக்கலை அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நான் ஃப்ரீ குரூப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணியிருப்பேன், நான் உங்களை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஸோ நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ 20 கிளாஸஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரீ குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன், ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள். 20 கிளாஸஸ் மேலே வந்து யாரெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஆறு ரிலேட்டடாக கிளாஸ் வேணும் அப்படின்னா 99க்கு நம்ம வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து ஸ்க்ரீனில் தர நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.